வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவுல டேபிள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ சர்வீஸ் நவுல டாக்குமெண்டேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. நீங்க நார்மலா குரோம்ல போய் அந்த சர்ச் பார்ல சர்வீஸ் நவ் டேபிள் அப்படின்னா யூசர் இன் சர்வீஸ் நவ் அப்படின்னு போட்டீங்கனாலே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேபிளோட ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். டேபிள் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு, டேட்டா பேஸ்ல இருக்க கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு தான் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒன் டேபிள், டூ டேபிள் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம்ல, அது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஈச் ரெக்கார்டு வந்து கரஸ்பாண்டன்ட் டு ரோ இன் டேபிள் இல்லைன்னா ஃபீல்டு இன் டேபிள், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. ஒரு ரோவும் ஃபீல்டும் சேர்ந்தது தான் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல நம்ம பார்த்த இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டேபிள் தான் இதுல. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ல போயிட்டு ஆல் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ப்ராப்ளம் டேபிள். இந்த டேபிளோட நேம் வந்து ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் டேபிளோட பேக் எண்ட் நேம் வந்து ப்ராப்ளம். அதாவது டேபிள் நேமும் ப்ராப்ளம் தான், பேக் எண்ட் நேமும் ப்ராப்ளம் தான். இதை வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றப்ப பார்ப்போம். இங்க பேக் எண்ட் நேம் வந்து இப்போ பார்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கிரியேட் பண்ணும்போது இது ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டேபிள்னா என்னன்னு புரிஞ்சுக்க. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபீல்டு நேம் வந்து இது. இப்போ நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த நம்பர் ஃபீல்டுல இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, மாடல் அப்படின்றதுல இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபீல்டு நேம் பொறுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ இது வந்து ஒரு ரெக்கார்டு. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு உள்ள போனோம்னா இந்த டோட்டல் ஃபீல்டு இருக்கும். இப்போ பாத்தீங்களா, நம்ம ஒரு ரெக்கார்டு உள்ள வந்திருக்கோம். ப்ராப்ளம் டேபிள் அப்படின்ற ஒரு டேபிள் உள்ள இருக்க ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். அதுல வந்து டோட்டல் ஃபீல்டு இருக்கு. இப்போ இங்க வந்து நம்ம போனோம்னா இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கா வச்சு ஸோ ஓகே. இங்க வந்து இந்த ப்ராப்ளம் டேபிள்ல இந்த மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதே மாதிரி வந்து இது ப்ராப்ளம் டேபிள்ன்றது ஒரு டேபிள். இப்போ இன்சிடென்ட் டேபிள் பார்ப்போம். இன்சிடென்ட் டாட் லிஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா இது இன்சிடென்ட் டேபிளோட பேக் எண்ட் நேம். இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் டேபிள் இருக்க ஒட்டுமொத்த ரெக்கார்டுமே நம்மளுக்கு வந்து இங்க ஷோ ஆகுது. இது வந்து லிஸ்ட் வியூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ரெக்கார்டுமே இங்க வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இதே வந்து நியூ கொடுத்தோம்னா இது வந்து நம்ம இன்சிடென்ட் டேபிள்ல இப்போ நம்ம முன்னாடி அவ்வளவு ரெக்கார்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறதுன்னு பார்க்க போறது இல்லை. இப்போ வந்து நம்ம டேபிள்ல தான் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் வந்து ஆக்சுவலா நம்ம எப்படி எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெஃபினிஷன் அப்படின்ட்டு இருக்கோம். சிஸ்டம் டெஃபினிஷன் கீழே டேபிள்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னாலும் இது வந்து நம்மள டேபிளோட ஒட்டுமொத்த டேபிள் இருக்க அந்த ஒரு டேபிளுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த டேபிளோட டேபிள் நேம் வந்து டேபிள். அதாவது நம்ம இங்க டேபிள்னு போட்டாலும் இதுக்கு வர இதை கிளிக் பண்ணி வரலாம். அப்படின்னா இந்த பேக்கெண்ட் நேம் பாருங்க. ஸோ system_db_object அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த பேக்கெண்ட் நேம் போட்டு டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னாலும் நம்மள வந்து அந்த பேஜுக்கு வந்து இது ரீடைரக்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு இந்த பேக்கெண்ட் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டேபிள்ன்றது நம்ம வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்களா, டேபிள் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இங்க வந்து ஐட்டம் வேரியபிள்ஸ்னு இருக்கு. ஐட்டம்ல இருக்க டீயும் வேரியபிள்ஸ்ல இருக்க ஏபி எல்இஎஸும் இங்க வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்க கொடுக்குற லெட்டர் வந்து என்னென்ன ஆல்பபெட் இருக்கோ அது எல்லாமே வந்து இதுல காமிக்கும். அதனால நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லாம நம்ம பேக்கெண்ட் நேம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்து வந்துடலாம் இந்த மாதிரி. ஸோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு பேக்கெண்ட் நேம் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம எடுத்த உடனே எல்லா பேக்கெண்ட் நேமும் வந்து நம்மளால வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கே வந்து அது வந்து மெமரியில ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பேக்கெண்ட் நேம் வச்சு அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த பேக்கெண்ட் நேம் போட்டு டேபிளோட பேக்கெண்ட் நேமுக்கு $6_DB_object டாட் லிஸ்ட்னு போட்டோம்னா நம்மள இந்த பேஜுக்கு எடுத்துட்டு வரும். டாட் டூ அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு புது டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்தியா டேபிள் அப்படின்ட்டு நான் வந்து லேபிள் நேம் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா லேபிள் நேம்னா இங்க டேபிள்னு இருக்குல்ல, அதுதான் வந்து லேபிள். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க இந்தியா டேபிள்னு இருக்கிறது வந்து இங்க டேபிள்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி யூ_இந்தியா_டேபிள்னு இருக்குல்ல, அது வந்து இந்த பேக்கெண்ட் நேம். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா நான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் இருக்குன்னு சொல்றேன். லேபிள்னா வந்து டேபிளோட நேம்.
இந்த நேம் வந்து பேக் எண்ட் நேம். பேக் எண்ட் நேம் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் எண்ட் நேம் டாட் லிஸ்ட்னு போட்டோம்னா ஒட்டுமொத்த ரெக்கார்டுமே காமிக்கும். டாட் டோன் போட்டோம்னா நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவுக்கும் இங்க இருக்க சப்மிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சேவ் பண்ணோம்னா ரெக்கார்டு சேவ் ஆகிட்டு இதே பேஜ்லேயே தான் நம்ம இருப்போம், ரீடைரக்ட் ஆகும் இங்கே தான் இருக்கும். அப்படி இல்லை நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா திருப்பி அந்த லிஸ்ட் வியூ டேபிளுக்கு வந்து நம்ம போகிறோம். லிஸ்ட் வியூ டேபிள்னா ஒட்டுமொத்த இந்த டேபிளோட இந்த பேஜுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகிடும். சப்மிட் கொடுத்தோம்னா அப்டேட் கொடுத்தேன். தப்பே நான் வந்து சேவ் பண்ணேன். இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த காலம்ஸ் அப்படிங்கிறது வந்து தூண்டுவேன். எப்படி இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோடய பார்ப்போம். இன்சிடென்ட். ஸோ இந்த இன்சிடென்ட்ல வந்து இப்போ நம்ம இருக்கோம். இங்க வந்து இந்தியா டேபிள் அப்படின்ட்டு இருக்குல்ல, நம்ம இந்தியா டேபிளோட டேபிள்ல போனோம்னா இன்சிடென்ட் தான் நம்மளோட இந்தியா டேபிள் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து இந்த 6 இது இருக்குல்ல, இந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த இது இங்க மேல வந்திருக்குல்ல, அது எல்லாமே தான் இந்த ஃபீல்டு. இந்த எந்த ஃபீல்டுமே நம்ம கிரியேட் பண்ணல. இது வந்து ஆக்சுவலி சர்வீஸ்னாவே வந்து ஜென்ரேட் பண்ற ஒரு ஃபீல்ட்ஸ். இதோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்ஐடி. நம்ம சர்வீஸ்னால எல்லாத்துக்குமே காமனா ஒரு யூனிக் சிஸ்ஐடி இருக்கும். இந்த இதான் வந்து இந்த இந்தியா டேபிளோட சிஸ்ஐடி. இது வந்து ஆக்சுவலி எல்லா டேபிளுக்கும் டிஃபரன்ஸ், அதாவது டிஃபர் ஆகும். எல்லா யூனிக் ரெக்கார்டுக்குமே ஒரு தனியான யூனிக் சிஸ்ஐடி இருக்கும். ஸோ இதுதான் சிஸ்ஐடி. இது வந்து சர்வீஸ்னாவே வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஃபீல்டு. அப்டேட்ஸ், அதாவது நம்ம எத்தனை அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ரெக்கார்டுக்கு எத்தனை அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபீல்டு வந்து இது. அப்டேட்டட் பை நானா, இல்லை வந்து உங்களால் அப்டேட் பண்ணப்பட்டுச்சா, இல்லை விஜயன்றவரால் அப்டேட் பண்ணப்பட்டுச்சா, சூரியன்றவரால் அப்டேட் பண்ணப்பட்டுச்சான்றது தான் அப்டேட்டட் பை, யாரால அப்டேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது. அதே மாதிரி அப்டேட்டட், எத்தனை மணிக்கு என்னைக்கு அப்டேட் பண்ணப்பட்டது அப்படின்றது அப்டேட்டட்ல வந்து இருக்கும். கிரியேட்டட் பை, யாரால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றது கிரியேட்டட் பை. கிரியேட்டட் வந்து எப்போ வந்து கிரியேட் பண்ணாங்க, இந்த ரெக்கார்ட் வந்து எந்த டைம்ல என்னைக்கு கிரியேட் ஆச்சுன்றது தான் கிரியேட்டட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குல்ல, இதுல போய் எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிறத செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்தியா டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ தமிழ்நாடு டேபிள் அப்படின்னு ஒரு டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிளுக்கு வந்து நம்ம இந்தியா டேபிள பேரண்ட் டேபிளா வந்து கொடுக்க போறோம்னா, அதுக்கான பர்மிஷன் வந்து தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்சிபிளை வந்து கிளிக் பண்ணணும். காலம்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒட்டுமொத்தமான காலம் வந்து இருக்கு. இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காலம்லாம் ஆட் பண்ணலாம். ஸ்டேட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸ்டேட் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து ஏஜ் அப்படின்லாம் இல்லை, சும்மா நம்ம இன்டீஜர் இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து இன்டீஜரா வந்து நான் கொடுக்குறேன். இதே இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆடியோ ஃபார்மேட்டா, இல்ல பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இல்ல டேட் அண்ட் டைமா, சாய்ஸ் ஃபீல்டா, கலர் கண்டிஷன், இந்த மாதிரி பல டேட்டா டைப்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இப்போ நான் இன்டீஜர் தான் கொடுத்துருக்கேன். இன்டீஜர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சேவ் கொடுத்தோம்னா இப்போ டோட்டலா நம்ம வந்து இந்த இந்தியா டேபிளை வந்து ஃபுல்லா நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டேபிள் அப்படின்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட பேக் எண்ட் நேம் வந்து U_India இந்தியா டேபிள்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா டேபிள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் டேபிள் இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் டேபிள்னா சர்வீஸ் நவுல அவங்களே இன்பில்ட்டா கொடுக்குற டேபிள்ஸ். லைக் நம்ம இன்சிடென்ட் பார்த்தோம், ப்ராப்ளம் டேபிள் பார்த்தோம், அது எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணல. அதனாலதான் அதோட பேக் எண்ட் நேம்லாம் பாத்தீங்கன்னா லைக் இது வந்து இன்சிடென்ட் டேபிள். இது வந்து இங்க இருக்க லேபிள் நேம் வந்து இங்க இந்தியாவில் இருக்கா, இன்சிடென்ட் டேபிளோட லேபிள் நேம் வந்து இன்சிடென்ட்ஸ். அதே மாதிரி அதோட பேக் எண்ட் நேம் வந்து இங்க வந்து வெறுமனே இன்சிடென்ட் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் டேபிள். அப்படின்னா சர்வீஸ் நான் வந்து ஆல்ரெடி இது பில்டின் டேபிளா வந்து வச்சிருக்கோம், நம்ம இது எதுவுமே கிரியேட் பண்ணல. ஆனா இங்க வந்து நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணாலும் ப்ரிஃபிக்ஸ்ல U__ டேபிள்னு இருக்கும். அது என்னன்னா, இது எல்லாமே நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு இது. இந்த டேபிள் யாரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா என்னால. ஸோ இது வந்து U__ அப்படின்றது வந்து நம்மளோட லேபிள் நேம் முன்னாடி வரும். இங்க வந்து நம்ம 2 ஃபீல்ட் நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏஜ், ஸ்டேட் அப்படின்ற 2 ஃபீல்ட் நேம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஃபீல்ட்ஸ். கண்ட்ரோல்ல போய் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள வந்து நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நான் கிரியேட் பண்ண போற தமிழ்நாடு அப்படின்ற ஒரு டேபிளுக்கு நான் இந்தியா டேபிள பேரண்ட் டேபிளா கொடுக்க போறதுனால. ஸோ பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க வந்து லேபிள் அப்படின்ட்டு இருக்கு. இங்க வந்து நான் தமிழ் நாடு
அப்படின்ட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். இங்க வந்து நான் இந்த நேம் வந்து பேக் நேம் நான் இங்க எதுவுமே கொடுக்கல, அதுவாகவே தான் ஜென்ரேட் பண்ணும். இது சர்வீஸ் நோவாவே ஜென்ரேட் பண்ணும். இங்க பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வேணும்னா கூட மாத்திக்கலாம். பட் நான் வந்து அதை அப்படியே இருக்கட்டும் விட்டுறேன். இங்க வந்து யூ அண்டர் ஸ்கோர் அப்படின்ட்டு ஏன் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூ அண்டர் ஸ்கோர் வந்து இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணேன், நம்ம கிரியேட் பண்ணோம். இது வந்து சர்வீஸ் நோவோட பில்டின் டேபிள் கிடையாது அப்படின்றத வந்து கொடுக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க எக்ஸ்டர்ன் டேபிள் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலி இங்க வந்து இந்த இந்தியா டேபிள் இருக்கும். இந்த இந்தியா டேபிள் எந்த டேபிள்னா இந்த டேபிள். இது ஏன் வந்து அங்க காமிக்குது அப்படின்னா, எக்ஸ்பென்சிவ்ல வந்து நம்ம கிளிக் பண்ணதுனாலதான். ஒருவேளை நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணி பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க உங்களோட நீங்க நினைச்ச எந்த டேபிள பேரண்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த டேபிள் ஷோ ஆகல அப்படின்னா என்ன ஒரே ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல்ல உங்களோட பேரண்ட் டேபிள்ல வந்து கண்ட்ரோல்ல நீங்க இந்த எக்ஸ்பென்சிவ்ல வந்து கிளிக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். நம்ம எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே சேவ் பண்ணணும், அப்பதான் சேவ் ஆகும். சேஞ்ச் பண்ணா மட்டும் அது வந்து சேவ் ஆகாது. இவங்க வந்துட்டோமா, இது வந்து சைல்டு டேபிள், அதாவது தமிழ்நாடு டேபிள் தான் வந்து இந்தியா டேபிளோட சைல்டு டேபிள். இந்த எக்ஸ்டர்ன் டேபிள்ல போகணும்னா நம்மளுக்கு இந்தியா டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்தியா டேபிளுக்கு தமிழ்நாடு டேபிள வந்து சைல்டு டேபிளா போட்டிருக்கேன். அப்போ தமிழ்நாடு டேபிளோட பேரண்ட் டேபிள் யாரு, என்னோட இந்தியா டேபிள். ஓகே, இங்க வந்து இங்கேயும் நம்ம எக்ஸ்டெண்ட் டேபிள கிளிக் பண்ணணும்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு டேபிள் வந்து சைல்டு டேபிள் இந்தியாவுக்கு. இப்போ நான் இந்த தமிழ்நாடு டேபிள் இது வரைக்கும் பேரண்ட் டேபிளா போட போச்சு. ஒருவேளை நான் பேரண்ட் டேபிளா தமிழ்நாடு டேபிள போட போறேன்னு தான் நான் இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் பண்ணல. இப்போ இங்க பாத்தீங்களா, இங்க வந்து எந்த ஒரு ஃபீல்டுமே நம்ம கொடுக்கல. இங்க ஆனா ஃபீல்டு நேம் வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கு. 6 ஃபீல்டு வந்து இங்க ஆட்டோவா ஜெனரேட் ஆகும். அது எப்படி இங்க மட்டும் ஏன் ஜெனரேட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆகல அப்படின்னு நான் சொல்றேன். நான் இன்னும் இதை சேவே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணா மட்டும்தான் அந்த 6 ஃபீல்டு வந்து இப்போ அப்படியே டக்குன்னு வந்துடும் பாருங்க. யா வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இங்க வந்து ஸ்டேட் ஏஜென்ட்லாம் வந்து வருது, ஏன் 6 ஃபீல்டு தான் சொன்னீங்க ஆனா இது எத்தனை ஃபீல்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டேட் ஏஜ் வந்து நம்ம எங்க கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா டேபிள்ல தான் கொடுப்போம். அது ஏன் இங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஆக்சுவலி நம்ம இந்தியா டேபிள் தமிழ்நாடு டேபிளுக்கு பேரண்ட் டேபிளா போட்டதுனால இந்தியா டேபிள்ல கொடுக்குற அந்த பேரண்ட் டேபிள்ல இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் இங்க ஸ்டேட்டு ஏஜ் இந்த டேபிள் வந்து வந்திருக்கு. இப்போ நான் இன்னும் ஒரு சில ஃபீல்டு நேம் வந்து இங்க ஆட் பண்றேன், ஃபீல்டுமே போடுறேன். தென் இதோட என்ன கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகேவா, இப்போ நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு இது வந்து ஃபீல்டு நேமு, ஃபீல்டு இது எல்லாமே வந்து ஒரு ஃபீல்டு நேம். அதை நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் நீங்க இங்க வந்து அஜித்தின் கொடுக்கலாம், கிரீஷான் கொடுக்கலாம், நயன்தாரான் கொடுக்கலாம். இது வந்து சும்மா நம்மளோட இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். பட் ரியல் டைம்ல இந்த நேம்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். இதோட டைப் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுப்போம். யா ஸ்ட்ரிங்கு கொடுத்தாச்சு. நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. சேவ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும். இப்போ வந்து நம்ம இந்தியா இந்தியா அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண இந்தியா டேபிள் வந்து இங்க இருக்கா. யா இது நம்ம அதே இந்தியான்னு போட்டோம்னா நம்மளோட நேவிகேஷன் சர்ச்ல போட்டோம்னா இந்த மாதிரி இந்தியா டேபிள்ஸ் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்தியா அப்படின்ற ஒரு டேபிளுக்கு போயிட்டோம். இது வந்து பேரண்ட் டேபிள். இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த டேபிளுக்கு வந்து நம்ம போவோம். நம்மளோட நேம் வந்து யூ அண்டர் ஸ்கோர். இதை வந்து நம்ம பேக் நேம் வழியா எப்படி போறதுன்னு பார்ப்போம். நேவிகேஷன் சர்ச்லேயே போயிட்டு இந்த பேக் நேம் கிளிக் பண்ணீங்க. இந்த பேக் நேம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியலனா இங்க இருக்கும். அப்படி இல்லையா, நீங்க வந்து யூ அண்டர் ஸ்கோர் நம்மளோட டேபிள் நேம் வந்து போட்டீங்கன்னா ஸ்பேஸ் விட்ட இடத்துல அண்டர் ஸ்கோர் போட்டு டாட் லிஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மள வந்து இந்த ஒரு இதுக்கு எடுத்துட்டு போயிடும். இப்போ வந்து அங்க நம்ம அத்தனை ஃபீல்டு பார்த்தோம். சர்வீஸ்னாவே ஆல்ரெடி 6 ஃபீல்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்ல. பட் இங்க 2 ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபீல்டு எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் டேக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 3 ஃபீல்டு இருக்கு. இது எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பர்சனலைஸ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ கிளாஸ் மட்டும் வேணும்னா நான் அதை எடுத்துட்டு வரேன். இல்லை அப்டேட்டடு நேம் மட்டும் வேணும்னா இப்போ நேம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்டேட்டட் பை எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு மொத்தமா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மொத்தம் செலக்ட் ஆகிடும். இங்கே ஆடுன்னு இருக்கும், ஆடு கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். இங்கே ரிமூவ் இருக்கும், ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும்.
இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துருவேன்னா என்னோட ஒட்டுமொத்த ஃபீல்டுமே இங்கே வந்துடும். இந்த இந்த இந்தியா டேபிள் இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்சனலைஸ்டு லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இந்தியா டேபிள் தமிழ்நாடு டேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டேபிள்ன்றது வந்து நம்மளோட பேரண்ட் டேபிள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது எப்படி அப்படின்றது சொல்றதுக்காக நான் கிரியேட் பண்ண பேரண்ட் டேபிள் நேம் வந்து இந்தியா டேபிள். தமிழ்நாடு டேபிள் வந்து சைல்டு டேபிள், அதாவது இந்தியா டேபிளோட சைல்டு டேபிள். இப்போ நம்ம வந்து இந்தியா டேபிள் இருக்கோம், எனக்கும் இந்த எல்லா ஃபீல்டு வந்து இந்தியா டேபிள் வேணுன்றதுனால எடுத்துட்டு வந்து நான் இது பண்ணிட்டேன். தமிழ்நாடு டேபிள் தானே சைல்டு டேபிள். இந்த தொகுப்பு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். நேம் வந்து அமல் அப்படின்னு கொடுத்தேன். ஃபீல்டு வந்து செக் பண்ணுறேன். இது ஏன் இந்த மாதிரி காமிக்குதுன்னா, நம்ம வந்து பூலியன் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஃபீல்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து இது இந்த மாதிரி காமிக்குது. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ_ஸ்கோர் தமிழ் நாடு டாட் அப்படின்ட்டு போட்டோம்னாலும் வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் ஜஸ்ட் இந்த பேக்கு கொடுத்தனாலே எனக்கு வந்து இந்த டேபிளோட லிஸ்ட் எடுத்து போயிடும். இப்போ பார்த்தீங்களா, ஏஜ் வந்து எம்டி அப்படின்ட்டு இருக்கு. ஸ்டேட் வந்து எந்த வேல்யூமே இல்லை. டேக்ஸு வந்து நம்ம டேக்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்ப்போம். கிளாஸ் வந்து தமிழ்நாடுன்னு இருக்கு. இது வந்து கிளாஸ்னா வந்து நம்மளோட டேபிள் நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்டேட்டர் வந்து நம்ம சர்வீஸ்னாவே ஒரு 6 ஃபீல்டு கொடுப்போம்ல, அதுல வரச்சுன்னா அப்டேட்டட் பை யாரால இது அப்டேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அட்மினால. அட்மின்னா வேற யாரும் இல்லை, யூசர் தான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். அதனால வந்து நம்மளோட நேம் அட்மின். அதை நம்ம வேணும்னா மாத்திக்கலாம். அது எப்படி மாற்றுறதுன்னா நான் முன்னாடி வீடியோலே போட்டிருப்பேன், இங்க போய் நீங்க மாத்திக்கலாம். கிரியேட்டட் எப்போ கிரியேட் பண்ணுன்ற டைம் கிரியேட்டட் பையும் அட்மின் தான். அதே மாதிரி ஃபீல்டு வந்து ட்ரூ. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபீல்டு. இந்த ஃபீல்டு வந்து ஏன் ட்ரூ அப்படின்னு இருக்குன்னா, நம்ம வந்து அங்க டேட்டா டைப் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். நான் வந்து அங்கே கிளிக் பண்ணி வச்சதுனால இங்கே ட்ரூ வந்துருக்கு. அப்டேட்டட் பையும் கிரியேட்டட் பையும் ஏன் ஒரே டைம்ல இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இதை வந்து இப்போதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், இன்னும் எந்த ஒரு அப்டேட்ஸும் பண்ணல. அதனால தான் அப்டேட்ஸும் 0ல இருக்கு. கிரியேட்டடோட டைம் தான் அப்டேட்டுக்கும் இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நான் இதே ஒரு ரெக்கார்டுலேயே போறேன். இந்த கமல்ஹாசன் அப்படின்னு இருக்குல்ல, ஜீனி ஜான் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் ஆச்சு எது ஒன்றாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மாறிட்டு பாருங்க. கிரியேட் பண்ணது இந்த ரெக்கார்டு வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது இந்த டைம்ல இந்த டேட்ல. இதை அப்டேட் பண்ணது வந்து இந்த டேட்லேயே தான் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். ஆனால் 2 நிமிஷம் கழிச்சு அப்டேட் பண்ணிருக்கோம். இங்க 153, இங்க வந்து 155. ஸோ அப்டேட் பண்ணி எத்தனை வாட்டி இந்த ரெக்கார்டை நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப பயங்கரமா நீங்க வந்து கவனிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு டேபிள் வந்து ஒரு சைல்டு டேபிளா, இந்த சைல்டு டேபிளுக்கு பேரண்ட் டேபிள் வந்து இந்தியா டேபிளா. நான் சைல்டு டேபிள்ல தான் இப்போ வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கேன். அது வந்து இந்த பேரண்ட் டேபிள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க. பாத்தீங்களா, நம்ம வந்து அங்க இன்செர்ட் பண்ண ரெக்கார்டு ஆக்சுவலி நம்ம பேரண்ட் டேபிள்ல வந்து சாரி சைல்டு டேபிள்ல ரிஃப்ளெக்ட் இன்செர்ட் பண்ண ரெக்கார்டு வந்து பேரண்ட் டேபிள்ல இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான் வந்து டேபிள்ல பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரண்ட் டேபிளுக்கு கீழே இருக்க சைல்டு டேபிள்ஸ்ல நம்ம என்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணாலும் அது அப்படியே பேரண்ட் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு ஏஜ் எவ்வளோ, 100 வயசு முக்கியமா கொடுத்தோம். இப்போ நான் வந்து பேரண்ட் டேபிள்ல இந்த ரெக்கார்டை நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். நம்ம சப்மிட்னு கொடுத்ததுனால அது வந்து இந்த டேபிளுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா டேபிள் இதுல போனோம்னா இப்போ வந்து நம்ம பேரண்ட் டேபிள்ல கிரியேட் பண்ண ரெக்கார்டு வந்து இங்க இருக்கு. நம்ம என்ன ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து சைல்டு டேபிள்ல இருந்து நம்மளுக்கு, அதாவது நான் இப்போ இந்த செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு சைல்டு டேபிள்ல இருந்து வந்த ரெக்கார்டு, இந்த ரஜினிகாந்த்னு இருக்கிறது. ஸோ ஓகேவா. ஆனா இங்க வந்து ரஜினிகாந்த்னு இருக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேரண்ட் டேபிள்ல நேம்ன்ற ஒரு ஃபீல்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ தட்ஸ் வை வந்து பேரண்ட் டேபிள்ல அந்த நேம்ன்ற ஃபீல்டு இருக்காது. ஸோ இங்க பாத்தீங்களா, இது வந்து நம்ம பேரண்ட் டேபிள்ல கிரியேட் பண்ண ரெக்கார்டு. ஸோ இந்த 100ல இருக்க ரெக்கார்டு இது வந்து சைல்டு டேபிள்ல ரிஃப்ளெக்டே ஆகாது. ஏன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்க டேபிள்ஸ்ல வந்து சைல்டு டேபிள்ல நம்ம என்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணாலோ அப்டேட் பண்ணாலோ அது வந்து பேரண்ட் டேபிள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, நம்ம வந்து பேரண்ட் டேபிள்ல கிரியேட் பண்ண இந்த ரெக்கார்டு, இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து நம்ம பேரண்ட் டேபிள்ல கிரியேட் பண்ணோம். இது வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சைல்டு டேபிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை.
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சைல்டு டேபிள் வந்து தமிழ்நாடு டேபிள், இதில் வந்து நேம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதை போய் நான் வந்து பேரண்ட் டேபிள் வந்து ஆட் பண்ணேன். மறுபடியும் இதை சேவ் பண்ணிட்டு ஸோ இது ஏன் ஆட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைல்டு டேபிள்ல ஆல்ரெடி இந்த இது இருக்கு, இந்த ஃபீல்ட் நேம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சைல்டு டேபிள்ல ஆல்ரெடி நம்ம நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு, அதனால வந்து பேரண்ட் டேபிள்ல இதை ஆட் பண்ண முடியல. ஸோ எல்லா இதுல அவைலபிளா இருக்க எல்லா ரெக்கார்டுமே நம்ம வந்து, அதாவது எல்லா ஃபீல்டுமே இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இங்க நிறைய இருக்குன்றதுனால எனக்கு பாதி ரெக்கார்டு வேணாம். ஸோ அதனால இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பர்சனலைஸ் லிஸ்ட்ல போனோம்னா நம்மளுக்கு வேணுன்ற இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது மாற்றி வச்சுக்கலாம். எந்தெந்த ஃபீல்டு எங்கெங்க இருக்கணும் அப்படின்றது. இப்போ எனக்கு டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நான் அந்த டேக்ஸ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த இந்த டேக் வந்து இங்க வந்து வந்துடுச்சா. ஸோ இந்த இதுல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம் டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். லேபிள் நேம்னா என்ன, பேக் எண்ட் நேம்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். பேக் எண்ட் நேம் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஒரு வாட்டி பேக் எண்ட் நேம் இல்லாம நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து ஓப்பன் பண்ணணும், ஒரு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம இங்க போய் வந்து சர்ச் பண்ணுவோம். லைக் இங்க நான் டேபிள்ஸ் அப்படின்ட்டு போட்டனாலே எனக்கு டேபிள்ஸ்ல இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லாம இங்க டேபிள் சேஞ்சஸ் இருக்குல்ல, டேபிள் அப்படின்றது நான் போட்ட வார்த்தையில டேபிள் வந்து இங்க இருக்கு. சேஞ்சஸ்ல இருக்க எஸ் வந்து இந்த கடைசி எஸ் வந்து சேஞ்சஸ்ல இருக்க எஸ்ன்னு இன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் இருக்கு அப்படின்றத இவ்வளோ காமிப்போம். ஸோ அதனாலதான் இந்த பேக் எண்ட் நேம் வந்து நம்ம போட்டோம்னா இந்த இடத்துல இந்த பேஸ் பண்ணிட்டு டாட் லிஸ்டோ டாட் வியூவோ நம்ம வந்து லிஸ்ட் வியூல போய் பார்க்க போறோமா இல்லை வந்து ஃபார்ம் வியூல போய் பார்க்க போறோமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ், அதாவது 6 ஃபீல்ட் நேம் வந்து ஆக்சுவலா சர்வீஸ் நோவே வந்து அசைன் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் தான் வந்து இந்த சிஸ்ஐடி அப்டேட்டட் பை கிரியேட்டடு இதெல்லாம் என்ன, இது 6 ஃபீல்டு வேல்யூவோட இது எதுக்கு இருக்கு, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ்ல போய் பார்த்தோம்னா பேரண்ட் டேபிளா ஒரு டேபிளை வந்து நம்ம ஒரு இது பர்மிஷன் கொடுக்கணும்னா பேரண்ட் டேபிள்ல இதை கிளிக் பண்ணிட்டு சைல்டு டேபிள்ல வந்து இங்க எக்ஸ்டென்ட் டேபிள்னு இருக்கும், அதுல போய் நம்ம பேரண்ட் டேபிளை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து இந்த வீடியோலயே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது புரியலனா மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஃபீல்டு வேணுமோ வந்து இதை கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஏஜ், இந்த ஸ்டேட், இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேபிள்ஸ் போவோம். இது இருக்கா, இதுவே வந்து டேபிள் தான். டேபிளோட பேக் எண்ட் நேம் வந்து போட்டுட்டு டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லா டேபிளுமே இங்க இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி சர்வீஸ் நோவ்லயே இருக்க டேபிளும் இருக்கு. இப்போ இங்க இருக்க எல்லா டேபிளுமே பாத்துக்கோங்க, யூ அண்டர் ஸ்டோர் இருக்கும். இதுக்கு கீழே எந்த டேபிளுக்குமே யூ அண்டர் ஸ்டோருமே இருக்காது. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்கெங்கெல்லாம் யூ அண்டர் ஸ்டோர்னு ஸ்டார்ட் ஆகுதோ இந்த எல்லா டேபிளுமே நான் கிரியேட் பண்ணது. நீங்க வந்து இந்த டேபிளோட நேம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏ டேபிள், பி டேபிள், சி டேபிள், இந்தியா, பாகிஸ்தான், ஏசியா, இந்தியா, தமிழ்நாடு இருக்கும். இந்த மாதிரி டேபிள் வந்து எல்லாமே நான் வந்து சும்மா வந்து இந்த மாதிரி இப்படி டீச் பண்றதுக்காக நான் கிரியேட் பண்ண டேபிள். இந்த டேபிள்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் நோவ்ல இருந்த டேபிள். ஸோ அதனால எதுக்குமே வந்து பேக் எண்ட் நேம்ல யூ அண்டர் ஸ்டோரே இருக்காது. ஸோ லைக் பார்த்தோம்னா இந்த ஒரு பேக் எண்ட் நேம் எடுத்து நம்ம இங்க போட்டு டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டோம்னா நம்மள ஆக்சுவலி இங்க கூப்பிட்டு இந்த அந்த பேஜுக்கு வந்து அதாவது இந்த டேபிளுக்கு வந்து கூப்பிட்டு போவோம். இங்க ஏன் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லைன்னா இங்க எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ தப்போ இங்க எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. பேக் எண்ட் நேமோட யூஸ் வந்து இதுதான். பேக் எண்ட் நேம் வந்து இருந்ததுன்னா நம்ம ஈஸியா வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பர்சனுமே இல்லாம ஈஸியா நம்மளோட டார்கெட் வந்து போகலாம். அதனால தான் பேக் எண்ட் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் எண்ட் நேம்ல யூ அண்டர் ஸ்கோர் இருந்தா அதை நம்ம கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். செகண்ட், இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்தியா டேபிள வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணீங்கன்னா எப்படி டெலிட் பண்றதுன்னா அந்த டேபிள்ல வந்துட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் அப்படின்ட்டு டைப் பண்ண டெலிட் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து டெலிட் ஆகாது. ஏன் டெலிட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, நம்ம வந்து இதை வந்து ஒரு பேரண்ட் டேபிளா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து
ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க டேபிளை வந்து நம்ம டெலிட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ற ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் சைல்டு டேபிள டெலிட் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் பேரண்ட் டேபிள டெலிட் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே பேரண்ட் டேபிள டெலிட் பண்ணனா டெலிட் பண்ண முடியாது. ஸோ இந்தியா டேபிளோட சைல்டு டேபிள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டேபிள். ஸோ இந்த தமிழ்நாடு டேபிள கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள போய் டெலிட் இருக்கு, அங்க போயிட்டு டெலிட் அப்படின்ட்டு போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டேபிள் வந்து டெலிட் ஆகிடும். தமிழ்நாடு டேபிள் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தமிழ்நாடு டேபிளோட பேரண்ட் டேபிள், அதாவது இந்தியா டேபிள வந்து நான் டெலிட் பண்றேன். இப்போ வந்து இது கன்ஃபார்ம் டெலிட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம தான் இதோட சைல்ட் டேபிள டெலிட் பண்றோம். ஸோ இந்த டேபிளுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதனால இந்தியா டேபிளும் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐயோ நான் இந்த டேபிள தெரியாம டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த 2 டேபிளும் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்விட்ச் அண்டர் ஸ்கோர் மெட்டா டேட்டா அண்டர்ஸ்கோர் டெலிட் டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக நான் போட்டேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி போடாதீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க நண்பர்களே. ஸோ இப்போ போட்டேன்னா இங்கே டிஸ்பிளே நேம் வந்து இது, டேபிள் நேம் வந்து இது, இந்த மாதிரி இருக்கா. ஸோ இங்கே போய் நான் வந்து டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம டெலிட் பண்ணது வந்து ஒரு டேபிளை தான். ஸோ இந்தியா டேபிள் அப்படின்ற ஒரு டேபிளை தான் நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்தியா டேபிளை கிளிக் பண்ணி ரீஸ்டோர் ஃபைல்னு இருக்கா, இந்த ரீஸ்டோர் ஃபைலை பிடிக்கணும். இதுதான் பேஜ் லோட் ஆயிட்டு இங்க வந்து ரீஸ்டோர் ஃபைல் மட்டும் இதை கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண டேபிள் வந்து இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு இப்போ டேபிளில் வந்து காமிப்போம். டேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளோட பேக்கெண்ட் நேம் வந்து சிஸ்டம் அண்டர் ஸ்டோர் பிபி அண்டர் ஸ்டோர் ஆப்ஜெக்ட் டாட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கு. இப்போ கரெக்டாக போட்டிருக்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்தியா டேபிளையும் தமிழ்நாடு டேபிளையும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணணும். அந்த டெலிட் பண்ண டேபிளை எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அது நம்ம திரும்பி வந்து தமிழ்நாடு டேபிள் இருக்கும்போது சொல்றேன். இப்போ நம்ம டெலிட் பண்ண டேபிள் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் சிஸ் அண்டர் ஸ்கோர் மெட்டா டேட்டா அண்டர் ஸ்கோர் டெலிட் அந்த இதுல அந்த பேக்கெண்ட் நேம் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இல்லை எனக்கு பேக்கெண்ட் நேம்லாம் தெரியாது, எனக்கு இருந்தாலும் நான் எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா டெலிட் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் ஆக்சுவலி வரணும் ஆனா வரலை. ஸோ நம்ம பேக்கெண்ட் நேம் வச்சே நம்ம இது பண்ணுவோம். சிஸ் அண்டர் ஸ்கோர் மெட்டா டேட்டா அண்டர் ஸ்கோர் டெலிட் டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா நம்மளை வந்து ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த டேபிளுக்கு டெலிட்டட் அப்ளிகேஷன் ஃபைல்ஸா, ஸோ சாரி நம்ம டெலிட் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ்ன்னு போட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட நேம் என்ன, அந்த டேபிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ அண்டர் ஸ்கோர் தமிழ்நாடா, தமிழ்நாடு டேபிள். இந்த ஒட்டு மொத்த இதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆனால் ரீஸ்டோர் பண்ண முடியாது, நம்ம ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். இருக்கு இது வந்து டேபிள் டேபிள் வராது, டேபிள் அப்படின்ட்டு போட்டோம்னா தமிழ்நாடு டேபிள் வந்து இப்போ இங்கே இருக்கு. ஏன் வரல? இங்க நம்ம 2 ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதனாலதான் வரல. பார்த்தீங்கன்னா இந்தியா டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டேபிளை வந்து இப்போ நம்ம இது பண்ண போறோம். தமிழ்நாடு டேபிள் வந்துட்டோமா, வந்தாச்சு. ரீஸ்டோர் ஃபைல்ஸை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஓகேன்னு கேட்கணும். மறுபடியும் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆன அந்த தமிழ்நாடு டேபிள் வந்து இங்கே ஆக்சுவலி வந்துடும். இப்போ இந்த டேபிள்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்தியா டேபிள் மட்டும்தான் இருக்கு. இப்போ சிஸ் அண்டர் ஸ்கோர் மெட்டா டேட்டா அண்டர் ஸ்கோர் டெலிட் டாட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டெலிட் பண்ணணும் பற்றி காமிக்கும். அங்கே வந்து நம்ம என்ன டெலிட் பண்ணணும், அது உள்ள வந்து நம்ம இது பண்ணணும், ரீஸ்டோர் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி இது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பேஜை ரீலோட் பண்ணீங்கன்னா இதை வந்து தமிழ்நாடு டேபிள் மட்டும். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு டேபிளை டெலிட் பண்ணோம்னா டெலிட்டட் ஃபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம்.
சாரி டெலிட்டட் அப்ளிகேஷன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதில் போனோம்னா நம்ம அந்த டெலிட் பண்ண டேபிளை ரீஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம்னா அது வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னா அது இதில் இருக்காது. அது வந்து டெலிட்டட் ஃபைல் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சாரி டெலிட் ரெக்கார்டில் போய் வந்து நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்னா என்ன அப்படின்றத பார்த்தேன். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தேன். அதில் எப்படி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றத பார்த்தேன். அதில் எப்படி ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தேன். ஸோ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் எப்படி பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தேன். அதே மாதிரி எப்படி அந்த கிரியேட் பண்ண இதுல சைல்டு டேபிள்ல நம்ம என்ன ரெக்கார்டு கொடுத்தாலும் அது பேரண்ட் டேபிள் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். பேரண்ட் டேபிள் என்ன கொடுத்தாலும் அது சைல்டு டேபிள்ல அஃபெக்ட் பண்ணாது. பட் சைல்டு டேபிள் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு அப்டேட் பண்ணாலும் இல்லை இன்சர்ட் பண்ணாலும் அது பேரண்ட் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வெற்றி மொத்தமா நம்ம பார்த்தது. அதே மாதிரி டெலிட் பண்ண டேபிள் எப்படி ரீஸ்டோர் பண்றதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இன்னும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேற எதனா இதுக்கப்புறம் இருக்கணும், உங்களுக்கு சர்வீஸ் நோவில் வேற ஏதாவது தேவை, கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் எதனா வேணும்னா அதுக்கு வந்து கமெண்ட்ல போய் சொல்லுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நாளைக்கு பார்ப்போம் நண்பர்களே. பாய்.